அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பிரியாணிக்கு சாப்பிட்ற தால்ச்சா, அந்த தால்ச்சா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த தால்ச்சா செய்கிறதுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு 1.5 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா சும்மா வாசனைக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம 4 விசில் 5 விசில் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குக்கரில் விட்டுறணும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தால்ச்சாக்கு. இப்போ இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு நான் ஊற்றிக்கிட்டேன். அடுத்தது மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா தழை, பச்சை மிளகா, இது எல்லாமே நம்ம குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். பாருங்கள், குக்கரில் நம்ம இப்போ வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் அந்த விசில் வர வரைக்கும் நம்ம புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள் எந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் புளியை. ஸோ ரொம்ப அதிகமாக வேண்டாம், புளி குழம்பு அளவுக்கு வேண்டாம், ஓரளவுக்கு நம்ம எடுத்தோம்னா போதும். புளி தேவையான அளவு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நல்லா ஊற வச்சிடுறோம் முதல்ல. இப்போ பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம கடைய வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா குழஞ்சிருக்கு. 4-5 விசில் விட்டு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தாளிக்கணும். சரி வாங்க, இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பட்டை, லவங்கம் ஒரு 7 லவங்கம், பட்டை கொஞ்சம், அடுத்தது ஏலக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிற குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கத்திரிக்காயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், தால்ச்சாக்கு நம்ம கத்திரிக்காய் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாய் வச்சு ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு நம்ம விட்டுறோம். இது நல்லா சூடாகட்டும். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா சூடாகி வந்துச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். நல்லா வெடித்து வரும். சரி, நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் போட்டு ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்திருக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ரெட்டிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை நல்லா தாளிச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் இதுலேயே. இதையும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விடணும். அந்த பச்சை வாடை தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம். இப்போ தக்காளியும் நமக்கு பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைமு. ஸோ 1 by 1 நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி போட்டு வணக்கும் போது தான் ஒவ்வொன்றா பச்சை வாடை போய் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு வரும் நமக்கு. அதனால் ஒரே டைமில் எல்லாமே போட்டு வதக்கக்கூடாது. 1 by 1 போட்டு தான் நம்ம வதக்கணும். இப்போ கத்திரிக்காய் போட்ட உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதிலேயே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அடுத்தது நாம் பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பருப்பை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் இது பாருங்கள் அப்படியே அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. கொஞ்சம் தண்ணி போட்டு அலாசி அதையும் அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தேவையான அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் தண்ணி போட்டு இதில் ஆட் பண்ணி விட்டோம். இப்போ நல்லா கொதித்து வருது. ஸோ இந்த கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா காரத்துக்காக நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மல்லித்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டும். இந்த கத்திரிக்காய் நல்லா குழஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம புளி இதில் ஆட் பண்ணி விடணும். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பை. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தால்ச்சாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம இதிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ புளி தண்ணி கலந்த வாட்டி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி வாசம், பச்சை புளி வாசம்லாம் போய் நல்லா உங்களுக்கு மணமாக வரும் குழம்பு. ஸோ இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ தால்ச்சா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தால்ச்சா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா வாசனை கம கமன்னு வருது. இப்போ மேலாக நம்ம லைட்டாக இந்த கொத்தமல்லி தழை மட்டும் தூவி நல்லா வாசனைக்காக ஆஃப் பண்ணிடலாம். சுவையான தால்ச்சா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிரியாணிக்கு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா தால்ச்சா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்பாத்தி செஞ்சு இது மாதிரி தால்ச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தால்ச்சா நமக்கு ரெடி ஆயிடுச்சு.